ஒவ்வொரு டான்சிங் ஸ்டாருக்கும் இங்க ஒவ்வொரு வாரமும் 2 வாய்ப்புகள் கிடைக்குது. சாட்டர்டே அன்னைக்கு சொதப்பிச்சுன்னா சண்டே அதை சரி பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இங்கேயும் தன்னோட முழு திறமையை வெளிப்படுத்த முடியலனா இந்த மேடையை விட்டு கிளம்ப வேண்டி வரும். சோ இந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது சண்டே இந்த காம்படிஷனோட டூ ஆர் டை அப்படிங்கிற அடமொழியோட நாம இப்போ வந்திருக்கோம். சோ வெல்கம் டு உங்கள் அபிமான டான்ஸ் இந்தியா டான்ஸ் சீசன் 3. டான்ஸோட 3 பிரம்மாண்டமான மாஸ்டர்ஸை வரவேற்கிறோம். மாஸ்டர் ரெமோ, மாஸ்டர் கீதா and மாஸ்டர் டெரன்ஸ். And இப்போ நாம பலத்த கரகோஷத்தோட வரவேற்போம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் மிதுன் சக்கரவர்த்தி சார். இப்போ நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரோட வாழ்க்கையில டான்ஸ்ங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கோ அவங்க டிஐடியோட ஸ்டேஜ்க்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் எந்த டான்சிங் ஸ்டார் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சு அந்த ஹேட்டை அடையணும்னு நினைக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டான்சிங் ஸ்டார்ஸ் யாருக்குமே இந்த ஸ்டேஜை விட்டு போகணுங்கிற மனசே இல்ல. ஒவ்வொருத்தருக்குமே தன்னோட திறமை மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா டான்ஸோட பரீட்சை இந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் நர்வஸ்னஸ், பயம் வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்களே பாருங்க. டான்சர்ஸ் பரீட்சையில இறக்கி விடும்போது டான்சர்ஸ்க்கு ஆப்வியஸ்லி அதிக டென்ஷன் இருக்கு, அதிக ஸ்ட்ரெஸ் வந்துருது. அத கேட்கும்போது ஒண்ணுதான் தோணுது, பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு எப்ப வேணாலும் வெளியே போலாம். நாம எல்லாரும் நாமினேட் ஆகணும். எங்க எல்லாரையும் ஸ்டேஜ்ல கூப்பிடுறப்ப எங்களோட பேரை கூப்பிடும்போது ஒரு விதமான வித்தியாசமான பயம் மனசுல ஏற்படுது. அந்த 2 நிமிஷத்துல ஸ்டேஜ் ஒரு கலக்கி ஆகணும். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் மொத்தத்தையும் அந்த இடத்துல நிரூபிச்சு காட்டணும். நான் என்ன யோசிக்கிறேன்னா, டான்ஸோட பரீட்சையில இறக்கி விடுறது ஆக்சுவலா ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஆடியன்ஸோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸும் கூட. அதுல சோலோ பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியுது. பட் ஐ திங்க் there always reverse side to it. that is ஸ்டேஜ்ல ஒரு பயம் வந்துருது, நீங்க திடீர்னு தனியா வந்துருவீங்க. ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்துரும். நாம வந்துருவோமா இல்லையான்னு தனியா நிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அங்க எல்லாரும் முன்னாடியும் பர்ஃபார்ம் பண்றது ஒரு விதமான பிரஷர்ல. நாம இந்த சிச்சுவேஷன்ல நம்மளோட வேலையை மட்டும்தான் பார்க்கணும். நம்மளோட பயிற்சியில தான் கவனம் செலுத்தணும். நம்ம டான்ஸ்ல தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். அண்ட் என்னோட நம்பிக்கை என்னன்னா, நாம இந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம டான்ஸுங்கிற பரீட்சையில வெற்றி பெறலாம். மாஸ்டர்ஸ், இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐ வுட் சே இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பை நீங்க முழுசா பயன்படுத்திக்கோங்க. ஒன்னு யோசிங்க, நான் மறுபடியும் என்னோட டீமுக்கு போயாகணும் அண்ட் இங்க இருந்து ஜெயிக்கணுங்கிற அந்த மார்க்கத்துக்கு நான் போயாகணும். And that is what you need to aim for, nothing else. மாஸ்டர்ஸ்ல நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம டான்சிங் ஸ்டார்ஸ்க்கு நர்வஸ்னஸும் பயமும் வந்துருது. டான்சிங் ஸ்டார்ஸ் இந்த சோதனை கட்டத்துல இறக்கிறதுக்கு அந்த கேள்வி என்கிட்ட கேட்காதீங்க. டான்சர்ஸ் பதிச்சிருக்கலாம். இட்ஸ் லைக் a double-edged sword. It's a very dicey situation, so we are always like this. Please perform well. எங்க மண்டையில இது மட்டும் தான் ஓடுது. டான்ஸோட பரீட்சையை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸாக்ட்லி டெரன்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி அது 2-3 கத்தி தான். அதுல டவுட்டே கிடையாது. அதை வச்சு வெட்டவும் முடியும், வெட்டிக்கவும் முடியும். கலக்கிட்டீங்கன்னா உள்ள வந்துருவீங்க, கலங்கிட்டீங்கன்னா வெளியே போயிடுவீங்க. கிராண்ட் மாஸ்டர், டான்சிங் ஸ்டார்ஸ் எல்லாருமே பயந்து போய் நர்வஸா இருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ்க்கும் இது சோதனை கட்டம் தான். அண்ட் நீங்க தான் முடிவெல்லாம் சொல்றீங்க. அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு? இந்த பரீட்சை ஒரு விதத்துல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம் ஆல்சோ. ஏன்னா தன்னைத்தானே நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. இல்லைன்னா நெக்ஸ்ட் அடுத்தது பப்ளிக் தான். அவங்க தான் முடிவு செய்கிறாங்க. ஆனால் நம்ம யாரை அனுப்புகிறோமோ பப்ளிக் பார்க்கும்போது இஸ் ரைட் பீப்புளை தான் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கிராண்ட் மாஸ்டர். ஸோ நேற்று நடந்த பர்ஃபார்மன்ஸை ஆதாரமாக வச்சு இன்னைக்கு நம்ம டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்களோட டீம்லேருந்து 2 டான்சிங் ஸ்டார்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு பாயையும் ஒரு கேர்ளையும் டான்ஸோட பரீட்சையில இறக்கி விடுவாங்க. அண்ட் எந்த டான்சிங் ஸ்டார்ஸ் டான்ஸோட சோதனை கட்டத்துல இறக்க போறீங்களோ அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். அவங்க பயம், நர்வஸ்னஸ் எல்லாத்தையும் மறந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா சந்தோஷத்தை கொண்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஒரு நிமிஷம் மாஸ்டர் கீதா, நீங்க உங்களோட டான்சிங் ஸ்டார்ஸ், அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு சோதனை கட்டத்துல இறக்கிறதுக்கு முன்னால கீதா கேங்கோட நேற்றைய பெர்ஃபார்மன்ஸை ஒரு வாட்டி பார்ப்போம்.
सोचा तेरा रंग था मैं तो जिया तेरे ढंग से मैं तो तू ही था मौला तू ही आन मौला मेरे ले ले मेरी ये प्यार की है बातें कुछ रंग कहीं मुलाकातें वो ऐसे ही मिलते हैं मिलके मचलते हैं तो दिल जमा ஸோ ஆல் தி பெஸ்ட் டான்சிங் ஸ்டார்ஸ். ஸோ நம்ம மாஸ்டர் கீதா அவங்களோட டீம்ல இருந்து 2 டான்சிங் ஸ்டார்ஸை இப்போ செலக்ட் பண்ண போறாங்க. உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒன்று சொல்லிடுறேன். அபேக் இவர் நேற்றுக்கு டான்ஸோட போட்டியில் இருந்தவர். ஸோ அவரை மாஸ்டர் கீதா நாமினேட் பண்ண மாட்டாங்க. அதனால மாஸ்டர் கீதா கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு, ஷஃபீர் அண்ட் பால். ஸோ மாஸ்டர் கீதா, பால் அண்ட் ஷஃபீர் இந்த 2 பேர்ல நீங்க யாரை பரீட்சையில் இறக்கி விட போறீங்க? நான் அபிகா நாமினேட் பண்ண முடியாது. பால்க்கு நேத்து தாதா கிராண்ட் சல்யூட் கொடுத்தாரு. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஷஃபீர் தான். ஸோ ஷஃபீர் இது ஷஃபீர் நான் தயாரா தான் இருக்கேன். தேங்க்யூ. மாஸ்டர் கீதா, பெண்கள்ல இன்னைக்கு நீங்க யார சோதனை கட்டத்துல இறக்க போறீங்க? ஆக்சுவலி கடவுளோட கிருபை ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கு ஸ்டேஜ் மேல 6 பேரையும் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து 3 வாரங்களா இவங்க இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட 6 பிள்ளைங்களும் வெற்றிகரமா இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கும் அகெயின் ஹி வில் நாட் லெட் மீ டவுன். ஸோ அதே நம்பிக்கையோட இன்னைக்கு நான் நாமினேட் பண்ண போறது ரித்திகாவை. ஷஃபீர், ரித்திகா ப்ளீஸ் கம் பேக். Thank Sure. you. I want to go home as a one big family. ஸோ ரஜஸ்மிதா, ஊர்வஷி, பால் அண்ட் அபிக், நீங்கள் 4 பேரும் இந்த வீக் சேஃப் ஆயிட்டீங்க. ஸோ உங்கள் இடத்துல போய் நீங்கள் உட்காரலாம். கிவ் them a big hand please. ரிதிகா அண்ட் ஷஃபீர், நீங்க இன்னைக்கு டான்ஸோட சோதனை கட்டத்துல இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். dance, dance, dance.